நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கிறது விடப்பட்ட வேறு பகுதி சற்று நேரத்துக்கு முன்பதாக வாசிக்கின்ற பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 4 முதல் 14 வரை. The Epistle of St. Paul to Philippians, chapter 3, verses 4 to 14. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் வாழ்கிறோம். ஆனால் வாழ்கின்ற நாம் உண்மையாக கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்கிறோமா என்று பார்க்கின்ற போது பல்வேறு விதமான கேள்விகள் அதனுடைய உள்ளத்தில் எழுகின்ற போது அதற்கு பதில் சொல்ல முடியாமல் ஆம் வாழ்கிறேன் என்று திட நிச்சயமாக சொல்ல முடியாதபடிக்கு நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் மற்ற காரியங்கள் நம்மை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறது. ஆகவே அதற்கு அடிமைப்பட்டவர்களாக நாம் பெரும்பாலான நேரத்தை அதிலே நாம் செலவு செய்து நாம் வாழ்கிறோம் என்று சொன்னால் அது கிடையாது. ஆகவே பாரம்பரியமா அல்லது பக்தி வாழ்க்கையா, இதுதான் இந்த நாளின் தலைப்பு. பாரம்பரியமாக பல காரியங்களை இந்த உலகத்திலே நாம் பின்பற்றி வருகிறோம். ஏனென்றால் அது நமக்கு நம்முடைய முற்பிதாக்கள் சொல்லிக் கொடுத்தது. நம்முடைய பெற்றோர்கள், அவருடைய பெற்றோர்கள், அவருடைய பெற்றோர்கள் என்று சொல்லி அது காலாகாலமாக தொன்று தொட்டு வருகின்ற காரியங்கள். ட்ரெடிஷன் அண்ட் யூசேஜ் என்று சொல்லி இதை நாம் பார்ப்போம். பாரம்பரியம். இங்கே கூட அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தில் அவர் கூட ஒரு பாரம்பரியம் நிறைந்த ஒரு குடும்பத்திலிருந்து வந்தவராய் இருக்கிறார். ஒரு ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி. நம்முடைய திருச்சபையை பற்றி சொல்கின்ற போதில் ஒரு ஆர்த்தடாக்ஸ் சர்ச் என்று சொல்லி இன்றைக்கு நம்ம அதை பற்றி நாம் பார்க்க போகிறோம். ஆர்த்தடாக்ஸ் ஆர்த்தடாக்சி ஆர்த்தோபிராக்சி எது முக்கியமானது என்பதை நாம் இந்த நாளில் பார்க்க போகிறோம். இரண்டும் முக்கியமானதுதான். அதுல மிக இன்றைய காலகட்டத்தில் செய்ய வேண்டியது கடவுளை எதிர்பார்க்கின்ற காரியம் என்ன என்பதையும் மூலமாக நாம் அறிந்து கொள்ளலாம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் பார்க்கின்ற போது, மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் நானும் வைக்கலாம், வேறொருவன் மாம்சத்தின் மேல் நம்பிக்கை இருக்கிறால் நான் அதிகமாக அதை செய்யலாம். அவர் அதிலே ஒரு மாதிரி இந்த ஹைப்போதெட்டிக்கல் லாங்குவேஜ் யூஸ் பண்ணியிருப்பார். இது அவ்வளவு சீக்கிரம் புரிஞ்சுக்க முடியாத ஒரு காரியம். ஆனால் மாம்சத்தில் அவர் நம்பிக்கை வைக்கவில்லை. ஏனென்றால் மாம்ச விருத்த சேதனம் என்று அக்காலத்தில் பாரம்பரியமாக பின்பற்றி வந்த அந்த காரியத்தை அவரும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர் தான். ஆனால் அதுதான் முக்கியமானது என்று சொல்லி அதை ஆணித்தரமாக பிடித்துக் கொள்ளவில்லை. ஆகவே மாம்சம் என்று சொல்லுகின்ற போது அது முக்கியமானது அல்ல என்று சொல்லி அவர் சொல்லுகின்ற காரியத்தை நம்ம அடுத்து அவர் ஒரு பாரம்பரியம் மிக்க இந்த குடும்பத்தில் ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலியில வந்தவர் என்பதை இங்கே நாம் பார்க்கிறோம். அவர் பாரம்பரிய குடும்பத்தை முதலாவதாக 5ஆம் வசனத்தில் நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தோம். இவர் எந்த ஊர்ல பிறந்தார் உங்களுக்கு தெரியுமா? பவுல் அப்போஸ்தலன் எந்த ஊர்ல பிறந்தார்? அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணது. சொல்லுங்க எந்த ஊர்ல சொல்லுங்க. சரி, நீங்க கேட்டு வந்து நீங்க அடுத்த முறை நீங்க சொல்லுங்க. எந்த ஊர்ல
8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன். அங்கேயே போட்டுருக்கு. அது எங்கன்னா அதாவது இங்கே பார்க்கின்ற போது நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன், இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமீன் கோத்திரத்தான், எபிரேயரில் பிறந்த எபிரேயன், நியாயப்பிரமாணத்தின்படி பணி செய்கிறது. தர்ஷீஸ் தெரியுமா? தர்ஷீஸ்ல தான் பிறந்தாங்க. இல்ல ஓகே, நீங்க வந்து கரெக்ட் ஆன்சர் வந்து சொல்லணும். சரி, இப்போ இவன் பிறந்த பிறகு 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தான் என்று சொல்லி இங்க நான் பார்க்கிறோம். 8ஆம் நாளில விருத்த சேதனம் அடைந்தான். லேவியராகமம் 12:3 பார்க்கின்ற போது ஆண் பிள்ளைகள் எல்லாரையும் 8ஆம் நாளில விருத்த சேதனம் செய்வார்கள். அது ஒரு பாரம்பரியம், ஆர்த்தடாக்ஸ் என்று சொல்வது. அடுத்து நாங்கள் தான் கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரவேல் சந்ததி என்ற அந்த இஸ்ரவேல் சந்ததியில வம்சம்தான் என்று சொல்கிறார். இஸ்ரவேல் வம்சம்தான், chosen people, God's covenanted people, உடன்படிக்கை மக்கள் என்று சொல்லி வேற யாருக்கும் அவர் உடன்படிக்கை ஏற்படுத்தினார், இவர்கள் மூலமாக தான் அவர் ஏற்படுத்தினார். ஸோ நாங்கள் தான் பாரம்பரியமாக இதை பின்பற்றுகிறோம் என்று சொல்லி சொல்கின்ற அந்த காரியத்தை. அடுத்ததாக நான் பென்யமீன் கோத்திரத்தை சேர்ந்தவன், பெஞ்சமின் ராய். அதாவது இது மிக முக்கியமான வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஒரு குடும்பம். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஒரு குடும்பம்னா பெஞ்சமின். பெஞ்சமினுடைய தகப்பனர் யாரு? யாக்கோபு. யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள் பிறந்தார்கள். அதுல இந்த பெஞ்சமினும் யோசேப்பும், ஆமா, இவர்கள் 2 பேரு ஒரு தாய்க்கு இருக்கிறார்கள். சரி, உங்களுக்காக அவருக்காக ஜெபிக்கிறோம். இந்த பென்யமீன் கோத்திரம் யார் என்று பார்க்கின்ற போது யாக்கோபுடைய ஒரு, அதாவது மிகவும் அவன் மனதுக்கு ஏற்ற ஒரு பிள்ளைகள். யார்? ராகேல் அவன் மனதுக்கு ஏற்றவள். She was a favorite wife என்று சொல்லி பார்த்தோம் இல்லையா? ஜாக்கப்ஸ் favorite wife. சோ இந்த 2 பேரும் பென்யமீனும் யோசேப்பும் யாருக்கு பிறக்கிறார்கள்? ராகேலுக்கு பிறக்கிறார்கள். ராகேல் இன்னும் 10 பேர் இன்னொரு மனைவிக்கு அவர்கள் பிறக்கிறார்கள், லேயாளுக்கு பிறக்கிறார்கள். இந்த பென்யமீன் கோத்திரத்திலிருந்து தான் முதலாக ஒரு ராஜாவை ஏற்படுத்துகிறார் கடவுள். யார்? அந்த சவுல் என்று சொல்லி 1 சாமுவேல் 9:1-2 வரைக்கும் பார்ப்போம். சோ இப்படி பாரம்பரியம் மிகுந்த ஒரு குடும்பத்திலிருந்து வந்தவன் நான் என்று சொல்லி அவர் சொல்லிக் கொடுக்கிறார். A born Hebrew. பிறக்கும் போதே நம்ம சொல்றோம்ல, born புத்திரன் இல்லையா? அதுபோல born Hebrew. ஏன்னா பழைய ஏற்பாடே அந்த எபிரேய பாஷையில கடவுள் பேசுறது எபிரேய பாஷையில. சோ அப்படி சொல்லுகின்ற போது நான் அந்நியன் அல்ல, நான் ஒரு புறஜாதியான் அல்ல, நான் எனக்கென்று ஒரு அங்கீகாரம், ஒரு ஐடென்டிட்டி, ஒரு ஹிஸ்டரி இருக்கிறது. I belong to a Orthodox family. அடுத்ததாக பார்க்கின்ற போது கமாலியல் கீழ் படித்தவர். கமாலியல் என்ற ஒரு பெரிய பரிசெய பண்டிதர், அவர் கீழாக படித்தவர். அப்போஸ்தலர் 22:3 அதை பற்றி நம்ம பார்க்கிறோம். அங்கே அப்போஸ்தலர் 22:3 அவர் எங்க பிறந்தார்ன்றது உங்களுக்கு தெரியும். பார்த்தோம் அப்போஸ்தலர் 22:3 8 கரெக்டா? நான் சொல்றது கரெக்டா? அப்போ கர்சு பட்டணத்துல பிறந்தது ஓகே. அங்க கமாலியல் கீழே நான் படித்தேன்னு சொல்லுவேன். ஒரு பெரிய ஒரு புகழ்பெற்ற ஒரு மனுஷனிடத்துல, ஒரு ஆசிரியரிடத்துல படிப்பது என்று பார்க்கின்ற போது அவர்களுக்கு ஒரு பெருமை. எப்படி அரிஸ்டாட்டில், பிளாட்டோ இப்படி அவர்கள் மாணவர்களாக இருந்தார்களோ, அவருக்கு அவர் ஆசிரியராக இருந்தாரோ, அதே போல பிளேட்டோவுடைய மாணவராக சாக்ரட்டிஸ்
இப்படியாக இருந்தது. அடுத்ததாக சொன்னது அலெக்சாண்டர் தி கிரேட். அவ்வளவு பெரிய ஒரு மாவீரன் அலெக்சாண்டர். அவன் யாருன்னா என்னுடைய ஸ்டூடெண்ட். ஸோ அது ஒரு பெருமை. கமாலியல் கீழே அவருடைய பாட்டின் கீழ் படித்தவர் என்ற ஒரு பெருமை பெற்றவர். பக்தி வராக்கியம் உள்ள ஒரு ஆர்த்தடாக்ஸ் குடும்பம். ஆர்த்தடாக்ஸ் என்று சொல்கின்ற போது பிரியமானவர்களே, இங்கே பார்க்கிற போது ரைட் திங்கிங், எப்பொழுதும் சரியாக யோசிப்பவர்கள். அடுத்து ரைட் பிலீஃப், மேக் யூஸ் ஆஃப் தி கோடிஃபைட் பிலீஃப்ஸ் இன் தி ஃபார்ம் ஆஃப் creeds and ritualism. இன்றைக்கு நம்ம சொல்லுற பாருங்க, அப்போஸ்தல விசுவாச பிரமாணம் இது பாரம்பரியத்தின் மூலமானது. பைபிள் கிடையாது. came from tradition. So அங்கே அந்த ரிச்சுவலிசம், அடுத்தது கோடிஃபைட் லாஸ், கோடிஃபைட் பிலீஃப்ஸ், அதாவது எழுதப்பட்ட எழுதப்படாத எல்லா ஒரு காரியங்களும் சேர்த்து அதிலே காலாகாலமாக எல்லாரும் பின்பற்றி வருகின்ற அந்த காரியங்களை பின்பற்றுகிற ஒரு அடிப்படைவாதிகள், ஃபண்டமெண்டலிஸ்ட் என்று சொல்றாங்க. ரிலீஜியஸ் ஃபண்டமெண்டலிஸ்ட், மத அடிப்படைவாதிகள். அவங்க என்ன சொல்றாங்க? நல்லதோ கெட்டதோ எனக்கு தெரியாது, அது காலாகாலமாக பின்பற்றணும், இப்ப மாத்திக்க முடியாது அப்படி சொல்லுவாங்க. ஸோ இங்கே தொடர்ந்து நாம் பார்க்கின்ற போது பக்தி வரத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாய பிரமாணத்துக்குரிய நீதியின்படி குற்றச்சாட்டப்படாதவன் என்று சொல்லி பிலிப்பியர் 3:6 பார்க்கின்ற போது பிற்பகுதியில் பார்க்கணும். நியாய பிரமாணத்துக்குரிய நீதியின்படி குற்றச்சாட்டப்படாதவன். எல்லா பரிசேயரும் நியாய பிரமாணத்துக்குரிய நீதியின்படி குற்றச்சாட்டப்படாதவர்கள் என்று சொல்லி இங்கே வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. So a Pharisee is a blameless according to the Jewish law. So இதை விட வேற என்ன வேணும்? ஒரு டாம்பிகம் படித்துக் கொள்கின்ற ஒரு காரியம், ஒரு பெருமை பேசிக் கொள்கின்ற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். நியாய பிரமாணத்தின் படியான பரிசேயன், குற்றச்சாட்டப்படாதவன், a pious religious person, ஒரு நீதிமான். அதாவது 2 பேர் போய் ஜெபம் பண்றதுக்கு போறாங்கல்ல, லூக்கா 18:10 போனால ஒரு பரிசேயன் ஒரு ஆயர். பரிசேயன் போகும்போது நான் வாரத்துக்கு 2 முறை உபவாசம் இருக்கிறேன், செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை 2 முறை நான் உபவாசம் இருக்கிறேன், தசம பாவம், நான் யோகியன்னு சொல்லிக்கிறேன். அவனை போல நான் அயோக்கியம் இல்லை அப்படி சொல்லி, நான் பரிசுத்த உள்ளவன், நான் எல்லாவற்றிலும் தகுதியானவன், பரலோகத்துக்கு செல்ல தகுதியானவன் என்ற ஒரு கிளைம் அவர்களுக்கு உண்டு. ஆனால் இன்னொரு ஆயக்காரன் அப்படி நினைக்கவே இல்லை, நான் ஒன்றுமே இல்லை என்று சொல்லி தன்னை ஒப்புக் கொடுத்தான். ஸோ அப்படியாக இந்த ஒரு பெண்ணிடத்திலிருந்து நாம் பார்க்கின்ற போது Paul has kept the law and the traditions perfectly and meticulously in his life என்பதை பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த பாரம்பரியத்தை எல்லாம் கையிலே வைத்துக் கொண்டு திருச்சபையை பாழ்படுத்த வேண்டும். ஏனென்றால் திடீரென்று இயேசு என்று சொல்லி ஒருவரை சொல்லி, இவர்தான் மேசியா, இவர்தான் ரட்சகர், இவர் மூலமாக தான் வாழும், இவர் மூலமாக தான் நித்திய ஜீவன் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள் என்று சொல்லி திடீரென்று வந்த பொழுது இந்த பாரம்பரியத்தில் வந்தவருக்கு பெரிய ஒரு அதாவது வைராக்கியம் ஏற்பட்டு போய் அவன் விருப்பங்கள் வாங்கி கொண்டு போய் திருச்சபைகளை, அதாவது திருச்சபைகள் தோறும் வீடுகள் தோறும் நுழைந்து ஆண்களையும் பெண்களையும் குழந்தைகளையும் கைது செய்து சிறையில் அடைத்தார். ஸோ அங்கே சொல்லுகின்ற வசனம் 6ஆம் வசனம், பக்தி வரத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன். ஸோ இப்படியாக இது மாத்திரமல்ல, ஸ்தேவான் கல்லெறிந்து கொல்லப்படுகிற ஒரு காரணமாக இருந்தான். ஏனென்றால் ஸ்தேவான் பரிசுத்தவானால் நிரப்பப்பட்டு அவன் பேசுகின்ற போது அங்க இருக்கிற எல்லாருக்கும் ஒரு பெரிய ஒரு அசைவு ஏற்பட்டது, ஒரு பெரிய கலக்கம் ஏற்பட்டது. அவன் கொன்று அவனுடைய கதை முடிவுகள் என்று சொன்ன அந்த மக்களில் ஒருவன். ஆனால் அந்த ஒரு ஸ்தேவான் மனிதன் நிமித்தமாக கோதுமை மணி நிலத்திலே விழுந்து சாகாதிருந்தால் தடுத்திருக்கும், செத்ததையாகில் மிகுந்த பலனை கொடுக்கும். அந்த தேவன் மனிதன் நிமித்தமாக சவுல் எனப்பட்ட ஒரு கொடூரமானவன், a ruthless person has become a pious Christian. அவன் மிக சாதுவான, கர்த்தருக்கு பிரியமான ஒரு நீதிமானாக அவன் மாற்றப்பட்டான் என்று சொன்னால் அது மிகையாகாது. அப்போஸ்தலர் 8:1-3 வரைக்கும் பார்க்கும்போது அவன்
அவன் எப்படியாவது துன்பப்படுத்தின திருச்சபைகளை, ஒவ்வொரு ஆண்களையும் பெண்களையும் வீடுகளுக்கு போய் குழந்தைகளை எல்லாம் கூட சிறையிலே அவன் அடைத்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சோ பரிசேயனாக ஒரு வெளிப்புற சுயநீதி உள்ள ஒரு வாழ்க்கை அவன் வாழ்ந்து வந்தான். உள்ளான வாழ்வு கடவுளுக்கு பிரியமான வாழ்க்கை இல்லை. இது ஆர்த்தோடாக்ஸ். இது தவறு சொல்ல முடியாது. இதுல அநேக காரியங்கள் பழைய ஏற்பாட்டு பிரகாரமாக வந்தது. ஆகவே திடீரென்று புதிய ஏற்பாடு என்ற ஒரு நிலைமை இயேசுவின் மூலமாக அந்த டிரான்சிஷன் ஃப்ரம் ஓல்ட் டெஸ்டமென்ட் டு நியூ டெஸ்டமென்ட் வருகிற போது ஒரு கலக்கம் ஏற்படும். எல்லா மனுஷனுக்கும் ஏற்படுகிற சந்தேகம் தான். இந்த சந்தேகத்தின் விளைவாக வந்ததுதான் இவர்களுக்கு அந்த வைராக்கியம். இவர்களை விடக்கூடாது, இவர்களை ஒழித்து கட்ட வேண்டும் என்று சொல்லி. ஆனால் கடவுளை சித்தம் அது உண்மையாக நடந்த தீரும், யாராலுமே தடுக்க முடியாது. ஆகவே யார் எதிர்த்து நின்றாலும் அவனை வைத்தே பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்தார். ஆகவே இரண்டாவதாக நாம் பார்க்கிற போது உண்மையான வாழ்வு கிறிஸ்துவினாலும் அவர் மேல் வைக்கும் விசுவாச வாழ்வினால் மட்டுமே. சோ ஒரு ஆர்த்தோடாக்சி என்ற ஒரு நிலையில் இருந்து இப்பொழுது அவன் ரட்சிக்கப்பட்டவனாக ஆர்த்தோபிராக்சி 7ஆம் வசனத்துல 11ஆம் வசனத்துல ஆகிலும் எனக்கு லாபமானவர்களோ அவளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு என்கிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு நியாயப்பிரமாணத்தில் வருகின்ற சுயநீதியை உடையவனாயிராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தால் வருவதுமான விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருப்பதுமான தேவ நீதி. சுயநீதிக்கும் தேவ நீதிக்கும் உள்ள அதாவது மாற்றம், வித்தியாசம் இதுதான். நியாயப்பிரமாணம் சொல்லுது, அதை நான் ஃபாலோ பண்ணேன். அதற்கு நான் அடிமை போல இருந்து அது எனக்கு ஏற்படுத்தின ஒரு காரியம் என்றால் சுயநீதி, செல்ஃப் ரைச்சியஸ்னஸ். அது ஒரு அழுக்கான கருத்து. ஆனால் கிறிஸ்துவை நான் பற்றி கொண்ட போது, கிறிஸ்துவினாலே நான் தொடப்பட்ட போது, டமாஸ்கஸ்க்கு அவர் போகிறார்ல, அந்த சிரியாவுடைய தலைநகர் டமாஸ்கஸ்க்கு அவர் போகிற போதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சந்திக்கிறார். சந்தித்த பிறகு ஏற்படுகின்ற மாற்றம், அந்த மாற்றம் தான் அவரை புதிய சிருஷ்டியாக ஆக்குகிறது. ஆகவே he has to lead a life in accordance to the ideology of the orthopraxy. Orthopraxy என்று சொல்லுகிற போது right worship or right practice or right practice or correct conduct, சரியான நடத்தையோடு நடந்து கொள்வது. அதாவது விஷயங்களை அறிந்து கொண்டது மாத்திரமல்ல, அதை வாழ்க்கையில வாழ்ந்து காட்டுவதன் மூலமாகவே இது சாத்தியமாகும் என்று சொல்லி அதன் மூலமாக இப்பொழுது வாழ்கிறது. This is the transition from the orthodoxy to the orthopraxy. Orthopraxia என்று சொல்லுகின்ற போது இதுதான் அர்த்தமாக இருக்கிறது. ரைட் பிராக்டிஸ் என்று சொல்லி, ரைட் பிராக்டிஸ், acting justly is the key priority for Christians. Both practice and belief. அதை பின்பற்றும் வாழ்க்கையில அதை செய்து காட்ட வேண்டும். என்ன நான் இது நியாயமானதை கற்றுக்கொண்டேன், நீதியானதை கற்றுக்கொண்டேன், சரியான நடத்தையோடு வாழ கற்றுக்கொண்டேன் என்ற ஒரு மாற்றத்திற்கான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுவதுதான் ஆர்த்தோடாக்சி. அதை அறிந்து கொள்வது என்பது ஆர்த்தோடாக்சி, அதை பின்பற்றுவது என்பது. ஆனால் அது வாழ்ந்து காட்ட வேண்டும். இந்த உலகத்துல அதாவது சொல்லுவார்கள், என்ன எதுக்காக பண்ணுறோம், எதுக்காக பண்ணுறது தெரியல, ஒரு நோக்கம் இல்லாமல் வாழ்கிறேன் என்று சொல்லி அனைவரும் சொல்வார்கள். வாட் இஸ் யுவர் அம்பிஷன் தெரியல. வந்ததை தின்று வெறுமனே வாழ்ந்து விதி வந்தால் சாவு என்று அதற்காக கடவுள் நம்மை படைக்கவில்லை, ஒரு நோக்கத்தோடு படைத்தார். நம்முடைய நோக்கம் என்ன? இந்த உலகத்தில் அவருடைய சாட்சிகளாக வாழ வேண்டும், பரலோகத்திற்கு சென்று அவரோடு கூட நித்திய காலமாக வாழ வேண்டும். அதற்காகவே அவர் நம்மை படைத்தார். ஆகவே கிறிஸ்து எப்பொழுது சந்தித்து அவரை மாற்றினாரோ அப்பொழுது அந்த மனமாற்றம் அவருக்கு ஏற்பட்டு அப்படி கட்டர் பிரியப்படுகின்ற ஒரு வாழ்க்கை வாழ தன்னை ஒப்புக்கொள்கிறார். இப்பொழுது சுயநீதி அவரை ஆளவில்லை, தேவநீதி கிறிஸ்துவினால் உண்டாகின்ற கிருபையினால் வந்த ஒரு பெரிய வெகுமதி. அது கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த எப்பொருள் யார் யார் வாய்க்கெட்டிலும் அப்பொருள் மெய்ப்பொருள் கண்டு அறிவு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எந்த ஒரு காரியத்தை கேட்டாலும் அதில் உண்மை என்பதை ஆழத்திலே விசாரித்து பல காரியங்களை சொல்லியிருப்பார்கள், சீஷர்கள் சொல்லியிருப்பார்கள், மற்றவர்கள் சொல்லியிருப்பார்கள், தீர்க்கதரிசிகள் மூலமாக சொல்லப்பட்டதெல்லாம்
கேள்விப்பட்டிருப்பார். ஆனால் கூட இவரில் ஒரு மாற்றம் வரவில்லை. இயேசுவே சந்திக்கின்ற போதுதான் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டது. வேறு யாருக்குமே ஏற்பட்ட ஒரு சந்திப்பு, அதாவது இயேசு மறித்த பிறகு, மறித்து அடக்கமடைந்து உயிர் எழுந்த பிறகு ஏற்பட்ட ஒரு சந்திப்பு என்பது யாருக்குமே கிடைக்காத ஒரு பெரிய வாக்கியம் இவருக்கு கிடைத்தது. சோ சவுல் மெய்ப்பொருளாம் ஆண்டவர் இயேசு சந்தித்த பின் கிடைத்த புது வாழ்வினாலே, புது வாழ்வு ரீஜெனரேஷன் இல்லையா, புனர்ஜென்மம், புது வாழ்வு அவர் பெற்றிருக்கிறார். அதன் மூலமாக அவருக்கே உகந்த ஒரு பாத்திரமாக வாழ தன்னை அவர் ஒப்புக் கொடுத்தார். ஆகவே தான் அவர் புறஜாதிகளுக்கு சாட்சி பகிர்கின்ற ஒரு அப்போஸ்தலனாக மாறிப்போனார். தன்னுடைய சொந்த ஜனங்களுக்கே மட்டுமல்ல, எல்லாரும் கிறிஸ்துவுடைய மத்தியிலே வர வேண்டும் என்று சொல்லி. சோ இந்த வாழ்வில் கிடைக்கின்ற இன்பம், சுகம், ஆசீர்வாதம் மேலானது. ஆகினால் தான் பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார், எனக்கு லாபமாயிருந்தவைகள் அனைத்தையும் நஷ்டமாக நான் எண்ணுகிறேன், எல்லாவற்றையும் குப்பையுமாக நான் எண்ணுகிறேன் என்று சொல்லி கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, here we see that after the transformation Paul presents himself as orthopraxy. It is nothing but the correct belief compels correct action. The correct belief compels the correct action. He has performed that. He has performed. அதை செய்து காட்டினார். சும்மா இல்ல, ஆகியவர் தான் தைரியமாக சொல்ல 1 சொல்றவனமாக, நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள். வேற எந்த சீஷரால் சொல்லியிருந்தாரா? யாருமே சொல்லவில்லை. அப்ப அந்த அளவுக்கு அவர் வாழ்ந்து காட்டினார். நாமும் கூட அவரை போல இந்த உலகத்திலே வாழ்ந்து காட்டும்படியாக கடவுள் நம்மை அழைக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, Paul here puts a personal relationship with Jesus Christ at the very center of the Christian life. அதுதான் மையமாக வைத்து, இதுதான் கிறிஸ்து எதிர்பார்க்கின்ற ஒரு வாழ்க்கை, அந்த பர்சனல் ரிலேஷன்ஷிப். அதுதான் நீதிமானாக்குகின்ற ஒரு காரியம். முதல்ல எப்படி இருந்தாரு? He was a ruthless killer. He used to destroy all the churches, all the synagogues. But later on, after the transformation, he has become a pious Christian, pious believer of Christ. So in the personal relationship என்பது எந்த அளவுக்கு அவரை மாற்றி அமைத்தது, அதை அவர் இப்பொழுது வாழ்ந்து கொண்டார். That is orthopraxy. பயபக்தி உள்ள ஒரு வாழ்க்கை, கடவுளுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை, transformed life. கடைசியாக பார்க்கிற போது கிறிஸ்துவை நோக்கி, இலக்கை நோக்கி, கிறிஸ்துவை நோக்கி என்றால் அடுத்து இப்போ பாரம்பரியம்ன்ற ஒரு பார்ட், ஒரு பேஸ், அதை தாண்டி வாழ்ந்து காட்ட வேண்டும். கற்றுக்கொண்டவைகளை நான் வாழ்ந்து காட்ட வேண்டும், செயலிலே காட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். அடுத்தது என்ன? அவர் எனக்கென்று வைத்திருக்கின்ற அந்த பரலோக பயணத்தை நோக்கி நான் ஓட்டமாக செல்ல வேண்டும். அந்த பயணம் இல்லையா? சோ அந்த இலக்கை நோக்கிய ஒரு பயணம். 13ஆம் வசனத்திலே பார்க்கிற போது, நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினானே என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாக தொடர்கிறேன். எனக்கு எல்லாமே தெரியும் அவர் சொல்ல, பட் he knows everything, but still he confesses that I know nothing. எனக்கு ஒன்றும் தெரியாது என்று சொல்லி, அடுத்து நான் பாவியிலும் பிரதான பாவி என்று சொல்லி தன்னை ஒப்பு கொடுக்கிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். நான் எல்லாம் தெரிந்த மேதாவியோ அல்லது ஞானியோ அல்ல, நான் ஒரு சாதாரணமான ஒரு மாணவன். ஐ எம் ட்ரெய்னர். நான் ஒரு பயிற்சியாளர். பயிற்சி எடுத்துக்கிறேன். கற்றுக்கொண்ட காரியங்கள் எல்லாத்தையும் கற்று தேர்ந்து விட்டேன் என்று எண்ணாதபடிக்கு கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாக தொடர்கிறேன். எதற்காக பிடித்தார்? புறஜாதிகளுக்குள்ள எரிந்து பிரகாசிக்கின்ற விளக்காய் இருக்கிறதுக்காக, சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்காக இவனை தெரிந்து கொண்டார். ஆகவே he should take that Christ within him and to bear and to share Christ to others. புரிஞ்சுங்களா? சோ இங்கே பார்க்கிற போது இந்த கிரேக்க வார்த்தை கிறிஸ்டோபர் என்ற வார்த்தை. கிறிஸ்டோபர் என்றால் bearer of Christ.
கிறிஸ்துவை தரித்துக் கொண்டவராக, கிறிஸ்துவை சுமந்து கொண்டவராக, கேரியர் ஆஃப் கிரைஸ்ட். அதான் கிறிஸ்டோஸ், கிறிஸ்டோபர் என்ற கிரேக்க வார்த்தை. கிறிஸ்டோபர் என்றால் பேரர் ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவை தரித்துக் கொண்டவர், கேரியர் ஆஃப் கிரைஸ்ட் என்று சொல்லி. சோ நான் இயேசு கிறிஸ்து என்ற இந்த மாபெரும் தெய்வத்தை என்னிலே வைத்திருக்கிறேன். இதை நான் மூடி மறைத்து விட முடியாது, மண்ணை போட்டு மூடி மறைக்க முடியாது, என்னுடைய காலத்தை மூடி மறைத்து விட முடியாது, அதை வெளியாகப்படுத்த வேண்டும். ஆகவே போய் சொல்லுகிறேன், என்னை அடித்தாலும் உதைத்தாலும் கல்லெறிந்தாலும் என்னை சிரச்சாரம் பண்ணாலும் எது செய்தாலும் சரி, நான் பெற்ற இன்பம் பெருகை பயணம் அதை செய்து அவர் வாழ்ந்து காட்டினார். ஸோ 12ஆம் வசனத்துல நாம் பார்க்கிற போது it focuses about the future of Paul's relationship with Jesus Christ. இந்த காரியத்தை செய்கிற போது நான் மாத்திரமல்ல, என்னோட கூட ஒரு பெருந்திரளான மக்களை அந்த பரலோகத்தை நோக்கி நான் கொண்டு வருகிறேன். அதுதான் லக்கு, அதுதான் டார்கெட், அதுதான் என்னுடைய பயணம், நித்திய வாழ்வுக்காக அழைத்து செல்கிறது. ஆகவே இந்த பந்தய பொருளை பெறும்படியாக, so whoever lives in accordance with the scripture, in accordance with the will and wish of God, they will receive the crown of righteousness and also the crown of life. அவர் நீதியின் கிரீடத்தை மாத்திரமல்ல, 2 தீமோத்தேயு 4:7 சொல்கிறோமாக, அதே போல வெளிப்படுத்தல் விசேஷத்தில் சொல்லுகிற ஜீவ கிரீடத்தை கொண்டுவார்கள். ஆகவே இப்பேற்பட்ட ஒரு பந்தய பொருளை பெறுவதாக அங்கே நான் அந்த ஓட்டத்திலே ஓடுகிறேன் என்று சொல்லி. ஆகவே கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நாமும் கொடுத்த உலக வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பல காரியங்கள் நம்மை சூழ்ந்திருந்தாலும் அந்த ஆர்த்தோடாக்ஸ் என்று நம்மை அதை சூழ்ந்து அதிலே நாம் அதாவது பழகி 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 அநேக சூழ்நிலையில் கர்த்தருக்கு பிரியமாய் கர்த்தருடைய வார்த்தைக்கு விலகி வாழ்கின்ற வாழ்க்கை கூட நாம் வாழலாம். ஆனால் எப்பொழுது ஆண்டவராகிய இயேசு சந்தித்தாரோ அதன் பிறகு இவருடைய வாழ்க்கை முழுமையாக மாறிப்போனோம். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார் என்று சொல்லுவோம். நான் அல்ல, இனி கிறிஸ்துவே என்னில் இன்றும் என்றும் வாழ்கிறார். அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை ஆர்த்தோடாக்சியா, ஆர்த்தோடாக்சியா ஆர்த்தோடாக்ஸ் என்றால் இதிலே மாற்றம் பெற்று அதிலே கிடைத்த அந்த இன்பத்தை நான் அவருடைய மகிமைக்காக நான் கொடுக்கிறேன் என்று சொல்லி தன்னை ஒப்பு கொடுத்து வாழ்கின்ற அந்த நித்திய பாதையை நோக்கி நடக்கின்ற அந்த பயணத்தில் அவர் தொடர்கிறார். அதே போல நாமும் கூட இந்த விசுவாச வாழ்க்கையிலே நமக்கும் வருகின்ற இடர்பாடுகள், பிரச்சனைகள், வேதனைகள் எல்லாவற்றின் மத்தியிலும் ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார். இலவசமான ரட்சிப்பினாலே நம்மை முத்திரித்திருக்கிறார். ஆகவே அவருக்கு ஏற்ற சாட்சிகளாக நாம் வாழ்ந்து காட்டுவோம், மற்றவர்களையும் இந்த நித்திய வாழ்வுக்கென்று கொண்டு வருவோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளின் மூலமாக நம்மை பலப்படுத்தி ஆசீர்வதித்து காப்பாராக. தெய்வீக சமாதானம் நம்முடைய இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நம்மை பலப்படுத்தி காப்பாராக.